உங்களோட ரெஸ்யூமே எல்லா இடத்துலயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகணுமா? நீங்க எந்த கம்பெனில எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணாலும் ஈஸியா உங்களோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கு நான் சொல்ற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, என்னையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸ்ல பார்ட் அதை பத்தி நான் போட போறேன். போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி கீவேர்ட்ஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், நீங்க எத்தனை ரெஸ்யூமே வச்சிருக்கீங்க? எனது எத்தனை ரெஸ்யூமேவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெயின்டைன் பண்றது ஒரே ஒரு ரெஸ்யூமே வச்சுட்டு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவோம். ஆனா வந்து ஈஸியா அது செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. சில இடங்கள்ல செலக்ட் ஆகும், சில இடங்கள்ல ரிஜெக்ட் ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். இனிஷியல் பீரியட்ல ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரே ஒரு ரெஸ்யூமே வச்சுட்டு நான் நிறைய இடத்துல அப்ளை பண்றப்போ நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, அதுக்கான ரூட் காஸ் என்னன்னு நான் தேடுறப்போ என்னோட ரெஸ்யூமேல சம் ஆஃப் த டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் போட்டிருப்பேன், எல்என்டி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து மல்டிபிள் ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து அஸ் ஹெச்ஆரா என் டு என் ஹெச்ஆரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர்ன்றது ரிக்ரூட்மெண்ட், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, எம்ப்ளாய் என்கேஜ்மெண்ட், ஸ்டேஷனரி பார்ட், எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணியிருப்பேன். அடுத்தது எல்என்டி, லேர்னிங் அண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஒரு பார்ட் இருக்கு. அதுலயும் ட்ரைனராகவும் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பேன். இது இல்லாம டெக்னிக்கல் பார்ட்டா ஆரக்கல் HCMலயும் நான் டெக்னோ ஃபங்க்ஷனல் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரெஸ்யூமேல நம்ம போடுறப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியமா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுறப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சில விஷயங்கள் நம்ம போடுறப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படின்னா, என்னோட கேஸ்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓகே டெக்னிக்கல் பார்ட் பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில கம்பெனில பியூரா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு இவங்க சூட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ரிஜெக்ஷன்ஸுக்கான ஒரு காரணமா இருக்கும். ஸோ இதை எப்படி பிரேக் பண்றதுன்னு யோசிக்கிறப்ப நான் ஒரு 3 ரெஸ்யூமேவா பிரிச்சேன். சொல்ல போனா அதுவே கம்மி தான். 3 ரெஸ்யூமேல என்ன பண்ணேன்னா, ஒரு ரெஸ்யூமே ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் பிபி ரிலேட்டடா எல்லாமே ஹெச்ஆர் ரிலேட்டடா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா LNOD, லேர்னிங் அண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணேன். அதுல நான் LNODல என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணேன், அதுல என்னென்ன கோர் திங்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பத்தி போட ஆரம்பிச்சேன். அடுத்தது 3வது ரெஸ்யூமேல டெக்னோ ஃபங்க்ஷனல் ரிலேட்டடா வெறும் பியூர் டெக்னிக்கல் பார்ட்டை போட்டேன். அடுத்தது இது எல்லாத்துக்கும், இது எல்லாமே 2 பேஜ் ரெஸ்யூமே இருக்கும். ஒரு காமனான வந்து பாத்தீங்கன்னா 1 பேஜ் ரெஸ்யூமேவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஜென்ரலா. ஸோ இப்போ நான் வந்து எந்த பொசிஷன் வருதுன்னு பார்ப்பேன், அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது முக்கியமான விஷயம். அதை பத்தி அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன், ஏன்னா டைம் இல்லை.